ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 26 மற்றும் 27 இரண்டும் சேர்த்தே பார்ப்போம். திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 26 மற்றும் 27. பின்னே குளித்தேனோ அப்பாவை போலே. பின்னே குளித்தேனோ அப்பாவை போலே. புடவையால் துடைத்தேனோ ஆய்ச்சியாரைப் போலே. புடவையால் துடைத்தேனோ ஆய்ச்சியாரைப் போலே. யார் இந்த அப்பா, யார் இந்த ஆய்ச்சி? அழகான சரித்திரம். முதலிலே நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த சரித்திரங்கள் ரெண்டுமே ஒரு தந்தை, அந்த தந்தையினுடைய மகள், அவங்க 2 பேரை பற்றியது. அப்பா எப்படி இருக்குமோ அப்படித்தானே பிள்ளைகள் இருக்கணும். சில முக்கிய குணங்கள் அப்பாவிடத்துல இருந்து தானே வரும். அதனால முதல்ல ஒரு தந்தையாக இருக்கிறவர்கள் நாம முதல்ல நல் வழிகளை கடைபிடிக்கணும், பின்பற்ற வேண்டும். அதை பார்க்க பார்க்க நம் பிள்ளைகளும் அதே போல் நல்ல எண்ணத்தோடு நல்ல ஒழுக்கத்தோடு நடவடிக்கைகளோடு வளருவார்கள். அப்படிங்கிறது பொதுவாகவே அனைவருக்கும் தெரிஞ்சதுதான். சரித்திரம் என்னன்னு பார்ப்போம். இந்த அப்பா யார் அப்படிங்கிறத முதல்ல சொல்றேன். அந்த அப்பாவுடைய மகள் தான் ஆய்ச்சி. ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை என்று சொல்லுகிறார்கள். பல தடவை பார்த்துக்கொண்டே வரோம். முக்கியமான சரித்திரங்கள் அதிலிருந்து இருந்தா எடுக்கிறோம். அதிலே அஸ்மதாச்சாரியனாக, ஓரான் வழி ஆச்சாரிய பரம்பரையிலே கடைசியானவராக சுவாமி மணவாள மாமுனிகள் அப்படிங்கிறவர் தான் சொல்றோம். ஆதிசேஷனுடைய இன்னொரு அவதாரமாக ராமானுஜரே வந்து அவதரித்தார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப கீர்த்தியோடு தன்னுடைய அழகான வாக்குகளாலும் வியாக்கியானங்களாலும் விசதவாக் சிகாமணிகள் என்ற பெயரை பெற்று, பொய்யிலாத மணவாள மாமுனிகள் என்று பெயரை பெற்று, பல பேரை திருத்தி பணி கொண்டு திருவரங்கத்தை போலவே பல திவ்ய தேசங்களிலே கைங்கரியங்கள் நன்றாக நடக்கும்படி ஏற்பாடு செய்து, ராமானுஷர் 120 வருஷம் செய்ததை மீதம் இருக்கக்கூடிய ஒரு 70-80 வருடங்கள் இவர் செய்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அதனாலதான் ராமானுஷருடைய புனர் அவதாரம் என்று சொல்லுவார்கள். அந்த மணவாள மாமுனிகளுக்கு முதல்ல சிஷ்யனா ஆனவர் அப்படின்னா ரொம்ப முக்கியமான சிஷ்யர். முதல்லன்னு சொல்லக்கூடாது, முக்கியமான சிஷ்யர்னா பெரிய பெருமாள் ரங்கநாதரே சிஷ்யராய் தான் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் என்று தனியனை கொடுத்தார் அப்படின்னு கீழே பார்த்திருக்கோம். அதற்கு பிறகு அவருடைய பிரபாவம் பெருமையாலே பல பேர் அவரிடத்திலே வந்து ஆசிரியிக்கிறார்கள். ராமானுஜர் பல பேரை ஆச்சாரியார்களாக ஏற்படுத்தி இருந்தார். அவர்களெல்லாம் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு வழி வழியாக வந்தாலும் அவர்கள் அனைவரும் கூட திரும்பவும் மணவாள மாமுனிகளிடத்தில் வந்து அவர்கள் ஆசிரியித்தார்கள், அவரை வந்து அண்டினார்கள், அவர் திருவடி சம்பந்தத்தை பெற்றார்கள் என்று யதீந்திர பிரவண பிரபாவம் அப்படிங்கிற அழகான நூல் அழகாக விளக்கி சொல்லுகிறது. அந்த மணவாள மாமுனிகள் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு அஷ்ட திக்கஜங்கள் அப்படின்னு பிரதானமாக 8 திசைகளுக்கு 8 யானைகள் போல சம்பிரதாயத்தை காப்பாற்றுவதற்கு மணவாள மாமுனிகளுடைய விசேஷ அர்த்தங்கள், அவர் காட்டின வழியை உலகத்திலே பரப்புவதற்காக இருந்தவர்கள் அஷ்ட திக்கஜங்கள் என்று சொல்லுவார்கள். இவர்களெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மணவாள மாமுனிகள் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ பெண் பிள்ளைகள், எத்தனையோ ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் அவருக்கு சிஷ்யர்களாக இருந்தார்கள். அப்படி இருந்தவர்களுக்குள்ளே ஒருத்தருக்கு திருமஞ்சனம் அப்பா அப்படின்னு பேர். அவர் பேரே திருமஞ்சனம் அப்பா. திருப்பாவையில நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்போனே, கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்போனே அப்படின்னு பாட்டு. வியாக்கியானத்துல கேள்வி கேட்டுக் கொள்ளுகிறார். அது என்ன கோயில் காப்போனே, வாயில் காப்போனே, இவர்களுக்கெல்லாம் பேர் இல்லையா, பேரை எழுத வேண்டாமா என்று கேட்டால், அவர்கள் பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் யாராவது தொண்டு செய்கிறார்கள் அப்படின்னா
அவர்கள் எந்த தொண்டை செய்கிறார்களோ அதை கொண்டே, அதுதான் அவர்களுக்கு பெருமை, அதை கொண்டே அவர்களை அழைக்க வேண்டும், அதுதான் பிரதானம் என்று அந்த இடத்திலே குறிப்பு காட்டியிருக்கிறார்கள். அதுபோல இவர் பகவானுக்கு சந்நிதியில திருமஞ்சன கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு சுவாமி. தீர்த்தம் கொண்டு வர்றது, பெருமாள் நம்பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கும் இல்லையா, நீராட்டம், அவர் அடிக்கடி அபிஷேகம் பண்ணுவாங்க இல்ல, அப்ப காவேரியிலிருந்து புனித நீரை கொண்டு வர்றது, அதுக்கு வேண்டிய திரவியங்களை, வாசனை திரவியங்கள் சேர்க்கிறது, கூட திருமஞ்சனத்துக்கு உதவியான அனைத்து உபகாரங்களையும் செய்யக்கூடியவர். அதனால இவருக்கு அவருடைய கைங்கரியத்தை வச்சே அவருக்கு பேரே திருமஞ்சனம் அப்பா அப்படின்னே பேர் வந்துடுச்சு. அந்த திருமஞ்சனம் அப்பா எங்க, அந்த திருமஞ்சனம் அப்பா எங்க அப்படின்னே கூப்பிடுவாங்க. இவருக்கு மணவாள மாமணிகளிடத்துல அவ்வளவு ஈடுபாடு. மணவாள மாமணிகளை பார்க்கிறார், அவருடைய பேச்சுக்களை கேட்கிறார், அவர் எவ்வளவு சாத்வீக சிகாமணியா இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறார். தனக்கு துன்பம் செய்தவர்களுக்கு கூட நல்லதையே நினைக்கக்கூடிய குணத்தை பார்க்கிறார். ராமானுஜரையே பார்க்கிற மாதிரி இருக்கு அவரு. அதனால அவர் ஒரு வழக்கத்தை வச்சிருக்கார். இவர் திருமஞ்சனம் அப்பா இல்லையா, திருமஞ்சன தீர்த்தம் எடுக்கிறதுனால இவர் முதல்ல குளிக்கணுமே. அதனால என்ன பண்ணுவார்னா, மணவாள மாமுனிகள் வாழ்ந்த காலத்தில் அவர் காவேரியில போய் தீர்த்தம் ஆடுவார். திருக்காவேரி, காவேரி நதியில போய் குளிப்பார், தீர்த்தம் ஆடுவார் காலையில. அங்கதான் அனுஷ்டானங்கள் எல்லாம் செய்வார். ராமானுஜரும் அப்படிதான். அதே போல மணவாள மாமுனிகளும் போய் காவேரியில தீர்த்தம் ஆடுவார், நதியில முக்கி மூழ்கி குள்ள குளிர குடைந்து நீராடுவார். இந்த திருமஞ்சனம் அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா, நீர் போக்கு, காவேரி ஒரு பக்கமா அப்படி பிரவகித்து போகும் இல்லையா, ஒரு வடக்குல இருந்து தெற்கு நோக்கி போகிறது, இல்ல மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி வருகிறதுன்னு வச்சுக்கிட்டா, அந்த நீர் போக்குக்கு ஏத்த மாதிரி மணவாள மாமுனிகள் தீர்த்தம் ஆடக்கூடிய, குளித்து முக்கி குளிக்கிற இடத்துக்கு பின்னாடி அவரை தாண்டி, அவர் எங்க குளிக்கிறாரோ அங்கிருந்து ஒரு 10 அடி 20 அடி தள்ளி அந்த தீர்த்தம் அவர் திருமேனியில பட்டுட்டு வரும் இல்லையா, மணவாள மாமுனிகள் திருமேனியில அந்த தீர்த்தம் பட்டு அந்த தீர்த்தம் பிரவகித்து அப்படியே ஓடி போகும். அது போற இடத்துல இவர் குளிப்பார். ஏன்னா பேர்பட்ட ஆச்சாரிய புருஷன், அவருடைய திருமேனியில பட்ட அந்த தீர்த்தம் அடியேன் மேல பட்டு அடியேனுக்கு கொஞ்சமாவது சுத்தி ஏற்படட்டும் அப்படின்னு அப்படிதான் குளிப்பாராம். அப்போ மாமுனிகள் குளித்து அவரை தாண்டி வரக்கூடிய பிரவாகமான தண்ணியிலேயே குளித்து குளித்து அந்த தீர்த்த சம்பந்தத்தினால இன்னும் அவருக்கு மணவாள மாமுனிகளிடத்துல ஈடுபாடு ரொம்ப அதிகமாகி, மணவாள மாமுனிகளிடத்திலேயே ஆசிரியித்து அவரையே ஆச்சாரியனாக பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்து ஏற்றுக்கொண்டு, அவருடைய எப்பபார் அவர் திருக்கண் படும்படியாக, அவருக்கு எப்பவும் திருமஞ்சனம் அப்பான்னா ஒரு கண் அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரொம்ப பிடித்தவராக, ஞான அனுஷ்டானம் கூடியவராக வாழ்ந்து வந்தார், தொண்டு செய்து கொண்டே வந்தார். அப்ப திருமஞ்சனத்திற்கு இருக்கிறது பெருமாளுக்கு, ஆச்சாரியனுக்கு தொண்டு செய்யறது, இப்படியே வாழ்ந்து வருகிறார். இந்த திருமஞ்சனம் அப்பாவுக்கு ஒரு பெண் இருந்தால், அவளுக்கு ஆய்ச்சி, ஆய்ச்சி என்று பெயர். அவதான் பெண். இந்த ஆய்ச்சியை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ராமானுஜருடைய நேரடியான சிஷ்யர் முதலியாண்டான். அந்த முதலியாண்டானுடைய வம்சத்துல அடுத்து வந்தவர் கந்தாடை ஆண்டான், பின்னாடி கந்தாடை தோழப்பர், இப்படிலாம் பார்த்தோம் இல்லையா, அவங்களெல்லாம் கந்தாடையார், கந்தாடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முதலியாண்டான் வம்சத்துல வந்த கந்தாடை சிற்றன்னர் அப்படிங்கிறவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ராமானுஜருடைய நேரடியான சிஷ்யரான முதலியாண்டான், அவருடைய திருமேனி சம்பந்தம், அவர் பிள்ளை அவர் பிள்ளை அவர் பிள்ளைன்னு இப்படி வழி வழியா வரக்கூடியவர்கள், அதுல கந்தாடை சிற்றன்னர் அப்படிங்கிறவருக்கு இந்த ஆய்ச்சி அம்மாவை கல்யாணம் பண்ணி கூட்டிருந்தாங்க. அந்த அம்மா அங்கதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். ஒரு தடவை மணவாள மாமுனிகள் தனியா காவேரிக்கு தீர்த்தமாட போறார், யாரும் கூட இல்லை. அவர் பாட்டுக்கு சரி போய் நம்ம காரியத்தை பார்ப்போம், அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு வருவோம்னு போய்கொண்டு இருக்கார். அப்ப திடீர்னு மழை, வேகமா இடி இடித்து கடகடன்னு மழை பொழிய, மணவாள மாமுனிகள் அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வீடு, அந்த வீட்டு வாசல் திண்ணையில ஒதுங்கி நின்றார். ஒரு அழகான வீடு, அந்த வீட்டு வாசல்ல திண்ணை இருக்கு, அந்த திண்ணையில ஒதுங்கி நின்றார். மழை நின்ற உடனே போகலாம், அதிகமா இருக்கே மழை அப்படின்னு ஒதுங்கி நின்றார்.
அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண் இதை பார்த்து கொண்டிருந்தாள். அவதான் ஆய்ச்சி, திருமஞ்சனம் அப்பாவுடைய பெண். அவ கடகடகடன்னு வெளியில ஓடி வந்தா. மணவாள மாமனிகளுக்கு முன்னாடி சாஷ்டாங்க பிரமாணம் செய்தா, தண்ட பிரமாணம் செய்தா. தண்ட பிரணாமமாக விழுந்து சேவித்து விட்டு சுவாமி கிட்ட இருந்து அவருடைய பாதுகைகள் இருக்கும் இல்லையா, செருப்புன்னு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அவருடைய பாதுகைகள் திருப்பாதுகைகள். பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னி சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாதுகைகளை எடுத்து முதல்ல ஈரமா இருக்கு, மழையில நனைஞ்சு நடந்து வந்திருக்காரு இல்லையா, அதை எடுத்து முதல்ல தன்னுடைய தலையில முதல்ல போட்டு வச்சுக்கிறா. தலையில ஒரு தடவை தொட்டு கொள்ளுகிறாள். எடுத்து நம்மெல்லாம் பெரியவர்கள் ஏதாவது கொடுத்தா தலையில தொட்டுக்கணும் இல்லையா, பகவானுடைய மாலை பிரசாதம் இதெல்லாம் வரும்போது, அப்படி இந்த பாதுகையை எடுத்து தலையில தொட்டுக்கிறா மரியாதை நிமித்தமாக. பின்னாடி அதை எடுத்து தன்னுடைய புடவை தலைப்பு, யாராவது இப்ப துடைக்கணும்னா செருப்பை துடைக்கிறதுக்குன்னு பாதுகையை துடைக்கணும்னா அதுக்குன்னு தனியா ஒரு துணி எடுத்து தான் துடைக்கணும். அந்த துணியை துடைக்கிற துணி, வீட்டை துடைக்கிறதுக்கே வேற துணி, செருப்பு துடைக்கணும்னா பாதுகையை துடைக்கணும்னா அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான துணி இருக்கும் இல்லையா, தாழ்ந்த வஸ்திரமா இருக்கும். இந்த அம்மா என்ன பண்ணா தெரியுமா, தான் உடுத்தி கொண்டிருக்கக்கூடிய புடவை தலைப்பு, அதுவும் புடவையினுடைய மறைஞ்சிருக்கிற இடம் இல்ல, அவளுடைய புடவையினுடைய தலைப்பு அப்படின்னா முன்னாடி முந்தானைன்னு சொல்றோம் இல்லையா, எல்லாருக்கும் தெரியக்கூடிய புடவையினுடைய பகுதி, அதை எடுத்து அந்த திரும்பவும் அந்த பாதுகையை தொடச்சா, திரும்பி எடுத்து அந்த பாதுகையை தன்னுடைய தலையில தொட்டு விட்டு சுவாமிக்கு சமர்ப்பித்தாள். மணவாள மாமனிகள் அதிர்ந்து போயிட்டார். பார்த்தார், இந்த பெண்ணை பார்த்து கேட்டார், யாருமா நீ, யாருடைய வீடு இது அப்படின்னு கேட்டார். இப்ப அந்த பெண் சொன்னா, சுவாமி நான் தான் உங்ககிட்ட சிஷ்யரா இருக்காரே திருமஞ்சனம் அப்பா, அவருடைய பெண், அவருடைய மகள், என் பேர் ஆய்ச்சி, இது அவருடைய மாப்பிள்ளை வீடு. அப்படின்னா என்னுடைய புருஷன்னு சொல்லல, இது அவருடைய மணவாள பிள்ளையான கந்தாடை ஐயங்காருடைய வீடு, கந்தாடை சிற்றன்னர் அவருடைய மாப்பிள்ளை வீடு இது. இப்படி தேவரீர் திடீர்னு வந்து பேர்பட்ட ஆச்சாரிய புருஷர் எங்களுடைய இந்த கிரகத்துக்கு பொன்னடி சாத்தினீர்கள், உங்க திருவடி பட்டதனால நாங்கெல்லாம் ரொம்ப பாக்கியம் பெற்றோம் அப்படின்னு அந்த அம்மா துடிக்கிறா, பரிதவிக்கிறா. என்ன பண்றதுன்னு தெரியல, படபடபடான்னு அவளுக்கு ஏதோ பேசுறா, கண்ணுல தண்ணீரா வருது, விழுந்து சேவிக்கிறா, திரும்பி திரும்பி சுவாமி அப்படியே பாக்குறா, குளிர கடாட்சத்தினால தலை குனிஞ்சு நிக்கிறா, வெக்கப்படுறா, விழறா, எழுந்துக்கிறா. சரின்னு மணவாள மாமனிகள் நல்லதுமா மங்களாணி பவந்து அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிட்டார். ஆனா இந்த பெண் இவளுடைய தலையிலே மணவாள மாமனிகளுடைய பாதுகை பட்டு இருக்கு, அவருடைய அந்த சம்பந்தப்பட்ட தீர்த்தம் பட்டிருக்கு, அது திருவொத்துவாடை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் பட்டதனால அவருடைய புடவை தலைப்புல வேற அவர் பகவான் அந்த ஆச்சாரியனுடைய பாதுகைகள் எல்லாம் பட்டு இருக்கு. அதனால இந்த பெண்ணுக்கு மணவாள மாமனிகளிடத்துல ரொம்பவும் அதிகமாக பிரீத்தி ஏற்பட்டு விட்டது. இன்னும் அவரிடத்துல ரொம்ப ஈடுபாடு ஏற்பட்டு அவரை எப்படியாவது ஆசிரியிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறா, அவரை ஆச்சாரியனா ஏத்துக்கணும்னு ஆசைப்படுறா. ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா, இவள் கந்தாடை வம்சத்துல இருக்கிறதுனால அவர்களுடைய சம்பந்தம் ஏற்பட்டு விட்டது, திரும்ப சம்பந்தம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், ஆனா இந்த பெண்ணுக்கு பொறுக்கல. என்னதான் இருக்கட்டுமே, இந்த மணவாள மாமனிகள் நேரடியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அப்பேற்பட்ட ஆச்சாரிய இடத்துல தனக்கு சம்பந்தம் வேணும் என்று எப்படி புகுந்த வீட்டுல போய் சொல்றது. அதனால அப்பா கிட்ட சொல்ல, அப்பா மணவாள மாமனிகளிடத்துல பிரார்த்திக்க, மணவாள மாமனிகள் முதல்ல வேண்டாமே, ஒரு தடவை சம்பந்தம் ஆயிடுச்சேன்னு சொன்னார். ஆனா அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரதிபத்தி ஆசை அதை பார்த்தார். சரின்னு அவளுக்கு அந்தரங்கமாக பஞ்சசம்ஸ்காரங்களை செய்து வைக்கிறார். அந்த பெண் அப்படியே அந்த மணவாள மாமனிகளுடைய திருவடி சம்பந்தத்தையும் பெற்றாள், அவரை ஆசிரியித்தாள் என்பதுதான் சரித்திரம். இதுல 2 பேரை பார்த்திருக்கோம். முதல்ல இருந்தவர் மணவாள மாமனிகளிடத்துல எவ்வளவு ஈடுபாடு இருந்தா, அவர் குளித்த தீர்த்தம், திருமஞ்சனமாடின தீர்த்தம், அதுல குளிச்சார், அது தம் மேல படணும், தனக்கு சுத்தி வரும்னு நினைச்சார்னா என்ன ஒரு குருவினிடத்துல பக்தி.
அது பரவாயில்லை, அவராவது சரி கைங்கரியத்தை. ஒரு பெண் பிள்ளை, அதுவும் கந்தாடை வம்சத்துல வாழ்க்கைப்பட்ட ஒரு பெண் பிள்ளை ஆச்சாரியனிடத்துல அப்படி ஒரு பிரதிபத்தியோட தன்னுடைய புடவை தலைப்பை எடுத்து ஆச்சாரியனுடைய பாதுகைகளை துடைத்தாள்னா, அதை தான் சொல்றாள் இந்த இடத்துல திருவல்லிக்கேணி அம்மாள். இப்படி ஒரு குரு பிரதிபத்தி, ஆச்சாரியனிடத்துல இப்படி ஒரு ஈடுபாடு, இது அடியனிடத்துல இல்லையே என்று பிரார்த்திக்கிறாள். 26, 27 பின்னே குளித்தேனோ அப்பாவை போலே, புடவையால் துடைத்தேனோ ஆச்சியாரை போலே. அடுத்து 28வது வாக்கியம், அந்தரங்கங் கண்டேனோ கொற்றியைப் போலே, அந்தரங்கம் கண்டேனோ கொற்றியைப் போலே. அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.